ஏய் அந்த புக் எடு. பாலா, யாரோ ஒரு ரூம் கதை உடைச்சு உள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு வேற தேடிட்டு இருக்காங்க. நான் போய் பாக்க. எங்க போற நீ? நீ எங்க போக வேண்டாமா? ரூம் கதை சாத்து. ஏய் பிரியா, அந்த லைட் ஆஃப் பண்ணு. பிரின்சிபல், வார்டன், போலீஸ் எல்லாருமே அவங்க பக்கம் தான் இருந்தாங்க. யாருமே நியாயத்து பக்கம் இல்லை. ஏன்னா ரவுடி கும்பலோட தலைவனாக இருந்த ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையன். ஹாஸ்டல் வார்டன் கம்ப்ளைண்ட்டும் வாங்க மாட்டேங்கிறாரு, போலீஸ்னே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னே புரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்ததா உடையிறது அவர் ரூமா தான் இருக்கும். எவ்வளவு சொல்லியும் ஹாஸ்டல் விஷயத்தை தலையிட தனக்கு உரிமை இல்லைன்னு பிரின்சிபல் சொல்றாரு. என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சார், இன்னைக்கு காலையில கூட பாலாவை போன்ல மிரட்டி இருக்காங்க. அதனால பாலா இனிமேல் ஹாஸ்டல்ல தங்கறது சேஃப் இல்ல, வேற இடம் பார்க்கணும். என் உயிருக்கே ஆபத்து வரலாங்கிற நிலைமை வந்தப்போ தேவா என்ன அவர் வீட்டில் வந்து தங்க சொன்னாரு. வா, இவங்க தான் நம்ம புது விருந்தாளி. நம்ம விருந்தாளி இல்ல, ஓ விருந்தாளின்னு சொல்லு. வெட்டியெல்லாம் உள்ள விட போடா. வாங்க. இவன் தான் கோபி, மில்ல வேலை பார்க்கறான். அங்க தொழில் சங்கர் தலைவர் இவன் தான். அவன் சேகர். ஹலோ. ஒரு காலத்துல நெக்ஸ்லைட்டா இருந்தான். ஜெயிலேருந்து வெளியே வந்த அப்புறம் எழுத்தாளன் ஆயிட்டான். பேக் எல்லாம் உள்ள வச்சுட்டுமா? இவன் தான் மோகன், வெடி மருந்து ஹோல்சேல் டீலர். இவன் தான் இங்க சமையல்லாம். ஒரு வாரம் இங்கே தான் தங்க போறாங்க. நாங்கெல்லாம் இங்கேயே படுத்துக்கிறோம், நீங்க அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்க எல்லா வசதியும். என்னை தேவா காப்பாத்த ஸ்ரீகாந்தோட ஆத்திரம் பகையா மாறிடுச்சு. எங்களை கொச்சப்படுத்தி காலேஜ்லயும் தெருவிலையும் போஸ்டர் கூட ஒட்டினாங்க. பெரிய லட்சியவாதி மாதிரி எப்பவும் பேசுவ. ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் அவ கூட குடும்பம் நடத்துறது ஒரு லெக்சரர் பண்ற வேலையாயா? உண்மை தெரியாம அனாவசியமா பேசாதீங்க. அனாவசியமாவா? உனக்கும் இந்த பொண்ணுக்கு இருக்கிற தொடர்பை பத்தி காலேஜே நாறுது. வெக்க கேடு, கேட்கவே அவமானமா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட ஒரே வீட்டுல தங்கறதுல வெக்கப்பட என்ன இருக்கு? கல்யாணமா? ஆமா, வர 21ஆம் தேதி எனக்கும் பாலாக்கும் கல்யாணம் நிச்சயமா இருக்கு. இங்க அடிபடுற பேச்சு அப்படி இல்லையே. பத்திரிக்கை அடிச்ச உடனே நோட்டீஸ் போர்டில் போடுவோம். உங்களை நேரம் பார்க்க விதத்தில் வச்சு அழைப்போம். இப்போ எங்களால் இந்த காலேஜுக்கு ஏதாவது அவமானம் இருக்கா? இல்லையே. ஸ்ரீகாந்த் எலெக்ஷன்ல ஜெயிச்சா காலேஜை மூடிடுவாங்கன்னு தேவா எல்லாருக்கும் எடுத்து சொன்னாரு. ஸ்ரீகாந்துக்கு எதிராக நந்துவை போட்டு போட வச்சோம். யாரும் நிக்க மாட்டாங்க, எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கேன்னு சொன்ன. இவன் எப்பறம் நாமினேஷன் கொடுத்தா? இது அந்த தேவாவோட வேலை. அந்த ஆள் கொடுத்த தைரியத்தில் தான் இவன் நிற்கிறான். டேய், நாளை காலையில் அவன் வாபஸ் வாங்கணும். இனிமேல் எவனுக்கும் இந்த தைரியம் வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்னாச்சு? என் முன்னாடியே கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு போட்டு போயிட்டாங்க அந்த பாவிங்க. கவலைப்படாத, இதுக்கெல்லாம் நாங்கள் அசந்தர மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. வேண்டாம் ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே பையன்தான். இவனுக்கு கீழே 3 தங்கச்சிங்க. நாங்க எல்லாருமே இவனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்லை ஐயா. தயவு செஞ்சு இவனை விட்டுடுங்க ஐயா, பலியாக்கிறாதீங்க. சேர்மனுக்காக நான் நிக்கிறேன் சார். இந்த காலேஜ்க்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படும் போது நாங்க மட்டும் கோழைங்க மாதிரி ஒதுங்கிட மாட்டோம். தேங்க்ஸ் நீனா, நீ கண்டிப்பா ஜெயிப்ப. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க் யூ சார். ஏன் சார் மறுபடியும் பிரச்சனை பண்றீங்க? இந்த பொண்ணுங்களுக்கு ஏதாச்சுன்னா யார் சார் பதில் சொல்றது? செஞ்சுதான் பார்க்கட்டுமே, அப்புறம் தெரியும். அந்த ஸ்ரீகாந்த் இந்த காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா இந்த காலேஜ் இடிச்சு தர மட்டுமா ஆக்குறதை கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குற நிலைமை வந்துடும். இடிச்சிட்டு போட்டோமே, நமக்கு என்ன? எப்படி இருந்தாலும் வேற காலேஜில் வேலை கொடுக்க போறாங்க. போக மாட்டேன், நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். படிப்புக்கு அந்தஸ்து தந்த காலேஜ் சார் இது. பெரிய பெரிய மகான்கள் படிச்ச இடம் இது. என் தாத்தா அப்பானா படிச்சு விளையாடின இடம் இது.
சில பொறுக்கிகளோட சுயநலத்துக்காக இந்த காலேஜை நான் அழிக்க விட மாட்டேன். எவன் முதல் அடி எடுத்து வைக்கிறானோ அவன் கையை உடைப்பேன். ரெண்டாவது எவன் வரானோ அவன் காலை உடைப்பேன். மூணாவது எவன் வரானோ அவனுக்கு என் வாட்ச் நான் கிஃப்டா கொடுப்பேன். தைரியம் இருந்தா வாங்கடா. தண்டனை கொடுக்க நீங்க யாரு? ஜட்ஜா? பின்ன என்ன செய்ய சொல்றீங்க? உங்க பொண்ணுகிட்ட இப்படி பொறுக்கத்தனமா ஒருத்தன் நடந்துக்கிட்டா நீங்க கை கட்டிட்டு சும்மா இருப்பீங்களா? அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சா பிரச்சனை முடிஞ்சிருமா? இப்ப பெருசாயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்க போறாங்க. ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறது புதுசு இல்லையே. ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு பில் கொடுத்தா ஸ்ட்ரைக், மாடு முட்டினா ஸ்ட்ரைக், நாய் குலைச்சா ஸ்ட்ரைக், துப்பினா ஸ்ட்ரைக். இப்படி காரணம் இல்லாம எவ்வளவோ ஸ்ட்ரைக் பார்த்திருக்கோம்ல. உங்க நொண்டி சாக்க கேட்க உங்களை கூப்பிடல. மேனேஜ்மென்ட்க்கு எக்ஸ்பிளனேஷன் தர வரைக்கும் உங்களை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர். ஐ அம் சாரி, ஐ ஹேவ் டு டு இட். சேர்மன் மிஸ்டர் வரதராஜன், நம்ம ஸ்ரீகாந்தோட அப்பா. நீ யாரியா? போலீஸா? ரவுடியா? இல்ல இங்க படிக்கிற பசங்களுக்கு அப்பனா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எனக்கு மரியாதை சொல்லி கொடுத்து முன்னாடி நீ மரியாதை கத்துக்கோ. பசங்களை அடிக்கிறதா மரியாதையா? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்கலனா அந்த பொறுப்பு குரு தானே ஏத்துக்கணும். என் பையனுக்கு ஒழுங்கா கத்து கொடுக்கறது உன் வேலை இல்ல. கத்து தந்தாலும் வேஸ்ட்னு இப்பதான் புரியுது. அப்பனுக்கும் அப்பனோட ஜாலர்களுக்கும் ரவுடி வேலை செய்ய தான் இவங்க காலேஜ் வராங்க. இவங்க இங்க வருது படிக்க இல்ல, படிக்கிறவங்களை கெடுக்க. உன் பையனையும் அவன் கூட ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற பேர்ல தடி மாடுகளையும் எதுக்கு இங்க இறக்கிருக்கேன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். காலேஜ்ல இருக்கிற லேப் எல்லாம் அடிச்சு உடைச்சாச்சு, ஸ்போர்ட்ஸ் ரூமை கொளுத்தியாச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரியில இருந்து எல்லா புக்கு திருடியாச்சு. அது போறாதுன்னு காலேஜ் எலெக்ஷன்ல நிக்க வச்சு சேர்மன் ஆக்கிட்டா யூனிவர்சிட்டி செனட்ல ஸ்டூடெண்ட்ஸ் சார்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதோட இந்த காலேஜ் இழுத்து மூடிடலாம். அதுக்கப்புறம் நீங்களும் இங்க இருக்கிற ட்ரஸ்டிகளும் சேர்ந்து இந்த இடத்துல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ரெஸ்டாரண்ட், பார் எது வேணாலும் திறக்கலாம். அதான் உங்க கனவு. கனவா பட்டியல் போட விட கூப்பிடல. என் பையனை ஏன் அடிச்ச? அதுக்கு விளக்கம் சொல்லு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு விளக்கம் தேவையில்லை. வேணா தெரியாத ஒரே விஷயத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன். பசங்க பொறுக்கித்தனம் பண்ணா அப்பா அம்மா அடிச்சு திருத்தணும். இல்லடா வீட்டுல பண்ற அதே பொறுக்கித்தனம் அவங்க வெளியே செய்வாங்க, அப்ப ஊர் அடிச்சு திருத்தும். அதான் நானும் செஞ்சேன். லெக்சரர் போஸ்ட்னா ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க கிடைச்ச லைசென்ஸ் நினைச்சியா? எதுக்கு வீண் பேச்சு? இந்த ஆள் இனிமே இங்க தேவையில்லை. இது மேனேஜ்மெண்ட் முடிவு. டிஸ்மிஸ் பண்ணுங்க. தேவையில்லை. நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாடி நானே இங்க ரிசைன் பண்றேன். ஹியர்ஸ் மை ரெசிக்னேஷன் லெட்டர். இனிமே நான் இங்க லெக்சர் இல்ல. நீங்க வேணா ரவுடி பொறுக்கி எதை வேணாலும் கூப்பிடலாம். அடிச்சுங்கிறீங்களே, இவங்களெல்லாம் உருப்படியா கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கலையே. போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வேலை பாக்கி. இவங்களுக்கெல்லாம் அடிச்சுதான் பழக்கம், அடி வாங்கி பழக்கம் இல்ல. ஒருவேளை 4 சான்ஸ் தான் இவங்க தெரிஞ்சிருவாங்க. இவங்களெல்லாம் எப்படி வளர்த்துருக்கணும் இப்ப நான் காட்டுறேன், பார்த்து கத்துக்க.